ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மர்டர் இன் மொனாக்கோ டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்க்கலாம். 1999ல மொனாக்கோ நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பில்லியனியன் பேங்கரான எட்மோர் சஃப்ரா அவங்க வீட்டுல இறந்து கிடக்கிறாரு. இது ஒரு கொலை. அந்த நகரமே, அதாவது மொனாக்கோ நகரமே பாத்தீங்கன்னா பயங்கர சேஃபான ஒரு நகரம். அதுவும் பணக்காரங்களுக்காகவே அவங்க பிளாக் மணில இருந்து எல்லாத்தையுமே அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி இருக்கும், அடிக்கடி போலீஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு நகரத்துல பணக்காரங்களோட நகரமா விளங்குற அந்த மாதிரி இடத்துலயே ஒரு பணக்காரர் இறந்து கிடக்குறாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்து அந்த நாட்டுல. அப்படி அவங்கள கொன்னது யாரு, வீட்டுல யாருமா, இல்ல பணத்துக்காக கொண்டாங்களா, இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்றத காமிச்சிருக்க டாக்குமெண்ட்ரி தான் இது. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை ரொம்ப சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லுமே அது சூப்பராகவே தெரியும். இவங்க பண்ணிருக்க இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அது மூலமா இவங்க சொல்ல ஒரு விஷயம்லாம் சூப்பராகவே கனெக்ட் ஆகுது நமக்கு. அது மட்டும் இல்லாம மொனாக்கோ எந்த மாதிரி ஒரு நகரம், அங்க பணக்காரங்களுக்கு எவ்வளவு தூரம் ஃபேவர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, நர்ஸா வரவங்க என்ன பண்றாங்க, இவங்க நடுவுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். பெருசா எங்கேயுமே லாக் கிடையாது. ஒரு நீட்டான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கு. கண்டிப்பா இது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.